எம்ஓஎம்மின் புதிய அதிரடி நடவடிக்கை. எம்ஓஎம் ஜூன் 26 அன்று ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கையில் தொடர்ச்சியாக நிகழ்கின்ற சம்பவங்கள் கவலைக்குரியது என்றும், மேலும் தொடர்ச்சியான விழிப்புணர்வு மற்றும் பணியிட பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தையும் எடுத்துரைத்துள்ளது. கடந்த 4 வாரங்களில் ஏற்பட்ட 7 மரணங்கள் உட்பட தொடர்ந்து அதிகரித்து வருகின்ற பணியிட விபத்துகளையும் தொடர்ந்து மனிதவள அமைச்சகம் புதிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடுமையாக்கியுள்ளது. ஜூன் 26 முதல் அனைத்து பணியிடங்களிலும் 2 வாரங்களுக்கு தன்னார்வ பாதுகாப்பு இடைவேளையை அமல்படுத்த வேண்டும் என்று எம்ஓஎம் அழைப்பு விடுத்துள்ளது. பணியிட அபாயங்களை மதிப்பீடு செய்து தொழிலாளர்களுடன் பாதுகாப்பு நடைமுறைகளையும் மறு ஆய்வு செய்யுமாறு முதலாளிகளுக்கு எம்ஓஎம் அறிவுறுத்தியுள்ளது. மிகவும் மோசமான பாதுகாப்பு குறைபாடுகளால் மரணம் அல்லது கடுமையான விபத்துக்கள் ஏற்படும் நிறுவனங்களுக்கு 3 மாதங்களுக்கு புதிய வெளிநாட்டு ஊழியர்களை வேலைக்கு அமர்த்த தடை விதிக்கப்படும் என்று எம்ஓஎம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூரில் பாதுகாப்பிற்கே எப்போதும் முதலிடம் அளிக்கப்பட வேண்டும் என்ற தெளிவான செய்தியை இந்த நடவடிக்கைகள் உணர்த்துகின்றன என்று நாடாளுமன்ற உறுப்பினரான மெல்வின் யோங் அவர்கள் கூறியுள்ளார். மேலும் அவர் வலுவான அமலாக்க நடவடிக்கை மற்றும் கடுமையான தண்டனைகள் ஆகியவற்றிற்கான எம்ஓஎம்மின் அழைப்பை ஆதரிப்பதாக கூறியுள்ளார். இதுபோன்ற சிங்கப்பூர் பற்றிய தகவல்களுக்கு நமது SG தமிழன் இணைய பக்கத்தில் தொடர்ந்து இணைந்திருங்கள்.